கோபி 65. கோபி என்ன பேர்? கோபி 65. கோபி தானே சொல்கிறேன். ஒரு வீட்டில் எத்தனை? கொஞ்சம் தான் ஹரவல் போட வேண்டியதான். இது முதல் இல்லை. தரேன்டா, இதை ஆயிட்டு இருக்கு பாரு. இது இது கடலை மாவா? இல்லை, இது மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் போடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கொஞ்சம் தயிர், மிளகா பொடி, உப்பு. அப்படின்னா பஜ்ஜி மாவு மாதிரியா? இல்லை, இது கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு வேறு மாதிரி போடணும். அந்த மிக்ஸில் போட்டு வெறும் தண்ணியில் அதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டில் கலந்து அதில் கொஞ்சம் நினச்சி இதை வச்சுட்டு அப்புறம் மாவெல்லாம் போட்டு கலந்து எதில் நினச்சி அந்த தண்ணியில் அந்த மசாலாக்கெல்லாம் போட்டு நினச்சிட்டு அதில் இதை கொஞ்சம் நினச்சி இதில் வச்சுட்டு அப்புறம் அந்த மாவெல்லாம் அதில் போடணும். வரும்போது இப்படி மஞ்சளாக தான் வருமா? இல்லை, அதை நான் கொஞ்சம் பிளான்ச் பண்ணியிருக்கேன். தண்ணியில் சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்து இந்த கோபியை வந்து இப்படி பிளான்ச், அதாவது தண்ணியில் முக்கிய மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக அது வெந்துடும். அந்த ஏதாவது இருந்ததுனாலும் போயிடும். அதை இது மாதிரி போட்டு குச்சி இருந்தாலும் போயிடுமா. அப்புறம் இந்த மாவு தயார் பண்ணி இதில் அதை போட்டு ஒரு முக்கி புரட்டி எடுத்து அப்புறம் இங்கே கொண்டு வந்தாக்க இப்படி கோபி 65 வீட்டிலையே தயாராகிருக்க. பூக்கா கேட்டுகிட்டே இருக்கான். அதனால் இந்த கடைகள் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போய் சாப்பிட போகும்போது முதல்ல ஒரு ஸ்டார்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபி 65. இது என்ன இது? இது கடலை எண்ணெயில் இது மாதிரி அது வந்து ஒன்றா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறது இல்லை. இது போட்டு எடுத்தால் நம்ம வீட்லேயே செய்யலாம். கரெக்டாக ஒரு சவுண்டு வந்துச்சா? அடுத்த ஈடு
இது அடுத்த ஈடு தயாராகிட்டு இது ஏற்கனவே நம்ம அந்த போட்டு எடுத்தது இங்கே இருக்குது. பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்றாங்க. இன்னும் வேணும்னு கேட்குறாங்க. நான் கூட கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இதை நம்ம வந்து வீட்லேயே இதெல்லாம் தயார் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் கடினம் இல்லை. தேவைப்பட்டால் இது மாதிரி வந்து சாஸ் கெச்சப்லாம் வச்சு தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டியா நீ? எப்படி இருக்குப்பா? சாப்பிட்டு பார்த்தியா? நீ தானே கேட்ட. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அது இருக்கட்டும், கையில் வாங்கிட்டு போ. அது அக்கா கொடுத்துறியா? இந்த மஞ்சள் நிறத்தில் இதை பார்க்கும்போது இது அப்படியே சாப்பிடலாம் போல. ஒரே ஒரு பூ தான், ஒரு காலிஃப்ளவர் 40 rupees நம்ம மார்க்கெட்டில் வாங்குறோம். ஆனால் இது 3 பிளேட். இது வந்து இதே நம்ம வந்து இப்போ கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க இதில் ஒரு 6ல் ஒரு பாகமோ 8ல் ஒரு பாகமோ தான் கொண்டு தருவான். அதுக்கே வந்து ஏகப்பட்ட இது கட்டணம் அதுக்கு தொகை வாங்கிடுவாங்க. இங்கே நமக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர்லேயே நம்ம இவ்வளோ போட்டு எடுக்க முடியுது. அதனால் வந்து வீட்டிலே நம்ம செய்வது நமக்கு மிகவும் லாபகரமாகவும் இருக்கும், ஒரு சுவையாகவும் இருக்கும். அதனால் அன்பர்கள் இதை வந்து பொருளாதார கண்ணோட்டத்திலும் சரி, ஆரோக்கிய கண்ணோட்டத்திலும் சரி, இதை வந்து வீட்டிலேயே முயன்று பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து இது எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்க.